ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ உண்மையாக சொல்லணும்னா கடைசி 2 நாள் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நம்ம சேனல் வந்து பியூர் எலக்ட்ரானிக் டிவைஸை க்ரியேட் பண்ணுற சேனலு. இன்னும் சொல்லப்போனால் ஐஓடி டிவைஸை க்ரியேட் பண்ணுற ஒரு சேனலு. ஸோ ஐஓடி டிவைஸ்னால் என்னன்னு ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியை டெக்னாலஜியை வச்சு எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஐஓடி டிவைஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு கரண்ட் ப்ராஜெக்டே பார்த்தீங்க அப்படின்னா ஐஓடி டிவைஸ் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தாலும் இது பியூர்லி நான் வந்து என்னோட வீட்டு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன உங்கள் வீட்டு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வந்து போர் வந்து 200 மீட்டருக்கு 18 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா போட்டிருந்தாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது 80 அடியாக தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் மோட்ரு போட முடியாது. அப்படி போட்டோம் அப்படின்னா ஏர் லாக் ஆகிடும். ஸோ தண்ணியும் மேலே ஏறாது. அப்படியே விட்டோம் அப்படின்னா மோட்டருக்கே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ கீழே இருந்து ஒரு 5 நிமிஷம் அது ஏர் லாக் ஆகும்போது கரெக்டாக எங்களுக்கு ஒரு மோட்டர்லேருந்து சவுண்டு வரும், சரிங்களா? ஸோ அப்போ கண்டுபிடிச்சிடலாம் தண்ணி வந்து மேலே ஏறலை, ஏர் லாக் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரம் பார்த்து நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் மோட்ரு போட முடியாது, சரிங்களா? ஸோ அந்த இடமும் பார்த்தீங்கன்னா சின்ன இடம் தான். ஸோ இந்த சின்ன இடத்துல இன்னொரு அது பக்கத்துலேயே வந்து மோட்டரும் எங்களால் போட முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு. ஆனால் இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் ஐடியா வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் தான் வந்து இந்த கரண்ட் ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோன்லேயே வந்து டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். டெய்லி 6 மணிக்கு டேங்க்கில் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வரும், இவ்வளோ லெவல் ஆஃப் வாட்டர் வந்து டேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த டிவைஸ் இல்லாமையே நம்ம இது மெயின்டைன் பண்ண முடியும். அடிக்கடிக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு 3rd ஃப்ளோர் மேலே இருக்குது வாட்டர் டேங்க்கு. ஸோ அது மேலே போயிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்பி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து மோட்ரு போடுறதுன்றது கொஞ்சம் சிரமமான வேலை. அது ஒரு லேடிஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த விஷயம், இந்த ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது. அந்த ஃபோன்லேயே இந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு நம்மளோட ஆக்டிவிட்டியை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவைப்படுது. அந்த டிவைஸ் தான் ஐஓடி டிவைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸை க்ரியேட் பண்ணுற சேனல் தான் நம்ம சேனல், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் மேபி உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை நீங்களும் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100% அது முடியும். நான் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதுக்கான காம்பனன்ட், சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு தருவேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு செய்யலாம். ஸோ செய்யும்போது எதனா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இதுதான் இந்த சேனலோட ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கு ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, நீ கடையிலே காசு கொடுத்து வாங்கிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கொஷின் கரெக்டு தான். இது வந்து பியூர்லி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். நீங்களும் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை செய்யறதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு தான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த பர்டிகுலர் ஐஓடி டிவைஸோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்படி இருந்தது, செகண்ட் வெர்ஷன் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த கேள்வியை முன்னிட்டு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நியூ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபருக்காக இந்த பர்டிகுலர் அபவுட் தி சேனல் பற்றி இந்த எக்ஸ்ப்ளனேஷன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன், பேசிக் வெர்ஷனு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டெமோ கொடுத்துருப்பேன். ஸோ பேசிக் வாட்டர் டேங்க் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிவைஸோட ஃபஸ்ட்டு வெர்ஷன் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிவைஸு. இந்த டிவைஸ்லேருந்து ஒயர் வந்து சென்சார் ஒயர் வந்து டேரெக்டாகவே நம்ம வாட்டர் டேங்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். டிவைஸில் பார்த்தீங்கன்னா 3 எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும். வாட்டர் டேங்க் வந்து எப்போ ஃபுல் ஆகுதோ அப்போ க்ரீன் லைட் எரியும், ஆஃபாக இருக்கும் போது எல்லோ லைட் எரியும், ட்ரையாக இருந்தது அப்படின்னா ரெட் லைட் எரியும். ஸோ ஃபுல்லாக இருக்கும் போது பஸ்ஸர் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு கொடுக்கும். ஸோ தட் க்ரீன் லைட்டும் எரியும், பஸ்ஸரும் வந்து உங்களுக்கு பீப் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் வெர்ஷன், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து BC547 அப்படின்ற ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒயர்ஸ் வந்து டைரெக்டாக டேங்க் உள்ள கனெக்ட் ஆகிருக்கும். அதே நேரத்தில் இதுக்கு வோல்டேஜ் வந்து 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணியிருப்போம். மூணாவது ட்ராபேக் வந்து வோல்டேஜ் ட்ராப் வந்து நடக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வெர்ஷன். இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனோட ட்ராபேக்ஸ் இதுதான், சரிங்களா? ஸோ இதிலேருந்து நான் வந்து
செகண்ட் வெர்ஷனுக்கு வந்தேன். ஸோ இந்த செகண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் யூனிட், ரிசீவர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனிட் இருக்கும். இது வந்து டேங்க்கில் 3rd ஃப்ளோருக்கு மேலே, டேங்க்குக்கு மேலே இது வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து டிரான்ஸ்மிட்டர் யூனிட். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சார்லேருந்து ஒயர்லெஸ்ஸாகவே பல்ஸ் சிக்னல் வந்து டேங்க்குள்ளே போகும். ரெஃப்ளெக்ட் ஆன எக்கோ சிக்னல் வந்து சென்சாருக்கு போகும். ஸோ தட் இந்த சென்சார் வந்து டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர், அதாவது மோட்டர் சுவிட்ச் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. சரிங்களா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த ரிசீவர் யூனிட் வந்து இருக்கும். ஸோ இந்த சென்சார் வந்து ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த க்ரீன் லைட் வந்து நம்மளுக்கு எரிய போகுது. அதே மாதிரி ஃபுல்லாக இருக்கும் போது பஸர் லைட் வந்து நம்மளுக்கு எரியும். ஓகேங்களா, இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. ஆன் ஆஃப் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறது மூலிமா ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட்டரும் ஆன் ஆகும், ஆஃபும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரும் ஆஃப் ஆகும், ரிசீவரும் ஆஃப் ஆகும். ஸோ சென்ட்ரலைஸ்டு சுவிட்சு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் தான். 3rd ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு டேட்டா வந்து ஒயர்லெஸ்ஸாகவே டிரான்ஸ்மிட் ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் செகண்ட் வெர்ஷன். ஆனால் இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ட்ராபேக்கும் இல்லை. நான் ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் 3rd வெர்ஷன் இதிலேருந்து போனேன். சரிங்களா, எனக்கு இதுவே வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதிலேருந்து நான் 3rd வெர்ஷன் எப்படி போனேன் அப்படின்னா, இருக்கு பாருங்கள் 3rd வெர்ஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா 2 ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டுட்டு வந்திருப்பேன். என்ன அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே, அதாவது 80% இருக்குது, 70% இருக்குது, இல்லை 10% தான் வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற டேட்டாவை எல்சிடியில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே நேரத்தில் எனக்கு மொபைல் ஃபோனில் டெலகிராம் மூலியமாக எனக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா, ஸோ எல்சிடிலையும் எனக்கு ரிசீவர் யூனிட்டில் இருக்கிற டிஸ்பிளே யூனிட்லேயும் எனக்கு எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் டெலகிராம் மூலியமாகவும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகும் இவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் தான். ரிசீவர் யூனிட்டில் டிஸ்பிளே வந்து இருக்கும், ப்ளஸ் அந்த டிஸ்பிளே ஆகிற மெசேஜ் டெலகிராம்லேயும் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா, ஸோ இதிலேருந்து 4th வெர்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் கரண்ட் வெர்ஷனு. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்லாம் நான் புதுசாக இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் ஆகிருந்தேன் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். 4th வெர்ஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பஸ்ஸர் இருக்கா, ஆனால் இங்கே 4th வெர்ஷனில் பஸ்ஸர் இருக்காது, அதுக்கு பதில் புஷ் பட்டன் இருக்கும். சரி, இந்த புஷ் பட்டன் எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டில் இருக்கிற சென்சார் வந்து வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி இதில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வாட்டர் டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்றத இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த சென்சார் வந்து எப்பப்பெல்லாம் வாட்டர் டேங்கை செக் பண்ணுதோ அந்த டைமிங்கோடு சேர்த்து இந்த பர்சன்டேஜும் சேவ் பண்ணிக்கும் இந்த மெமரி கார்டில். சரிங்களா, எப்பப்பெல்லாம் இந்த புஷ் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் இந்த சென்சார் வந்து செக் பண்ணோம், செக் பண்ணிவிட்டு இந்த மெமரி கார்டில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த எல்சிடி டிஸ்பிளேலையும் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ப்ளஸ் இந்த எல்சிடி டிஸ்பிளேல டிஃபால்ட்டாகவே வந்து ஹாய் யூசர், இங்கே வந்து நான் தனுன் போட்டிருக்கேன் என்னோட டாட்டா நேமு, உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் இங்கே ஷோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக அப்போ கரண்ட்டில் என்ன டைம் அண்ட் டேட் இருக்குது அப்படின்றதும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து டிஃபால்ட் அந்த ரிசீவர் யூனிட்டில் இருக்கிற மெசேஜ். ஓகேங்களா, நீங்கள் இங்கே புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஹாய் தனு இதுக்கு பதிலாக இங்கே செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். இங்கே செக் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே சென்சார் வந்து வாட்டர் லெவலில் செக்கிங் பண்ணும். செக் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை எல்சிடிலையும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே நேரத்தில் ஃபோனில் டெலகிராம்லேயும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். டெலகிராமில் இருந்தும் நம்ம செக்குன்ற இந்த புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த புஷ் பட்டன் ஃபங்க்ஷனை நம்ம டெலகிராமில் இருந்தும் நம்ம சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா, செக்குன்னு ஒரு மெசேஜ் வந்து நம்ம ரிசீவர் யூனிட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது மூலிமா இந்த செக்கிங் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் இங்கே போய் தான் ஆன் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டெலகிராமில் இருந்தே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த டிவைஸுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பவர் ஆன் பவர் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்டோ ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இந்த டைமில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒட்டுமொத்த டிவைஸுமே ஆன் ஆகி எனக்கு இந்த செக்கிங் நடந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்றத ஆட்டோ ஸ்கெடியூல் கொடுக்கலாம். 4வது தான் வந்து சூப்பர் ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட், ரிப்போர்ட்டு. ஓகேங்களா, இது ரிப்போர்ட் என்ன மாதிரி ரிப்போர்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளில் எனக்கு எவ்வளோ வாட்டர் வந்து நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையான ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டேயில் மட்டும் எவ்வளோ வாட்டர் கன்சப்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம டெலகிராம் மூலியமாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 4th வெர்ஷனு. இங்கே நான் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகினேன் அப்படின்னா இந்த மெமரி கார்டு இன்கார்பரேஷனில் தான் நான் ஸ்ட்ரகிள் ஆகினேன். ஓகேங்களா, ஆரம்பத்தில் நான் வந்து டெஃபெக்டிவான எஸ்டி மாடியூல் கார்டை வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒட்டுமொத்தமாக ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தது. ஸோ நான் இப்போ இதை எப்படி சால்வ் ஆனால் நான் இந்த ப்ராப்ளமை இப்போ சால்வ் பண்ணிட்டேன். அது எப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஆர்டினோ யூஎன்ஓ அப்படின்ற ஒரு மாடியூலு. ஸோ இந்த மாடியூல் மூலியமா தான் இந்த மாரி ஒரு எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இதுவும் ஒரு மாடியூல் தான். ஆனா இது வந்து நம்ம ஒரு காம்போனன்ட்டா அஸ்யூம் பண்ணுவோம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் யூனிட். ஸோ உங்களுக்கு நான் டிரான்ஸ்மிட்டர் யூனிட்னு காமிச்சேன் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார். ஓகேங்களா? இதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணும். எக்கோ ஆன சிக்னலை இங்கே தான் ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிசீவ் ஆன சிக்னல் வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உள்ளே இருப்பார். இங்கே ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன். ஸோ இவர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர் ESP32ன்னு சொல்லிட்டு சரிங்களா. ரிசீவ் ஆன எக்கோ சிக்னல் வந்து இவருக்கு தான் கொடுப்பாரு. ஸோ இவர் வாங்கின சிக்னல் வந்து இவர் வந்து டெஃபெக்டிவான மைக்ரோ SD கார்டு மாடியூல். ஓகேங்களா? இவர் ரிப்பேரு சரிங்களா. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம புதுசாக ஒன்று வாங்கிட்டு இவர் மூலிமா செக் பண்ணுறோம். ஸோ இவர் டெஃபெக்டிவ், இவரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெமோவே காமிச்சிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூஎன்ஓ மாடியூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு மாடியூல். ஸோ இந்த மாடியூல் வச்சு நம்ம எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ் இருக்குது, பவர் சிக்னல் இருக்குது, ஸோ டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ வந்து டெக்னிக்கல் பர்சனுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பர்சனுக்கும் நான் புரிகிற மாதிரி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இந்த மாடியூல் பற்றி நம்ம இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த SD கார்டு மாடியூல் ரிப்பேரு, அதாவது இந்த SD கார்டு மாடியூல் ரிப்பேரு இங்கே தான் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிருந்தோம். ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அதனால் புதுசாக SD கார்டு வாங்கியிருக்கோம். இந்த புதுசாக SD கார்டு வாங்கினதை இதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணேன். அந்த டெஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹாய் சபரின்றது தான் டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டை மெமரி கார்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் இது வந்து சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இது மூலியமாக இந்த SD கார்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் அண்ட் ரைட் பண்ணுது. நம்ம அந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகணும். ஒரு SD கார்டு மாடியூல் வந்து ரீட் பண்ண மாட்டேங்குது, ரைட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த ப்ராப்ளமை கரெக்டாக நம்ம இப்போ வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த SD கார்டு மாடியூல் வந்து நம்மளுக்கு டேட்டாவை ரீடும் பண்ணுது, ரைட் பண்ணுது. ஸோ இந்த SD கார்டு மாடியூலில் நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புதுசானதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த வேலை பாக்கி இருக்குது. ஸோ இந்த SD கார்டு வந்து டாக்குமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் அண்ட் ரைட் பண்ணுது. நம்ம இந்த ப்ராப்ளத்தில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிருந்தோம். இந்த SD கார்டு மாடியூலில் அப்படியே நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த வேலை பாக்கி இருக்குது. ஸோ நான் அதை பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு டெமோ நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எதனா ஐடியா வச்சுருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம செஞ்சு பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் சீக்கிரமாக இப்போ முடிய போகுது. மிஞ்சி போனால் ஒரு 2 வாரத்தில் இந்த ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டும் முடிஞ்சு என்னோடய வீட்டில் செட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட் IoT டிவைஸ்லாம் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வேறு எதனா ப்ராடக்ட்டை செஞ்சு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே IoT டிவைஸாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.